ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கிரியேட்டிவ் சேனலில் இன்றைக்கி இனிப்பு ஓட்டை வடை செஞ்சுருக்கிறேன். இந்த இனிப்பு ஓட்டை வடைக்கு நான் மாவு பிசையும் போது என்னென்ன போட்டேன்றது நான் சொல்லலை, காமிக்கலை வீடியோவில். எல்லாத்தையும் போட்டு செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாருங்கள், 1 கிலோ மாவு, இது மைதா மாவு தான் எடுக்கணும். மைதா மாவு, சர்க்கரை, எள், மற்றபடி எதுவுமே கிடையாது. 3 பொருள் வச்சு இந்த மாதிரி இனிப்பு ஓட்டை வடை செய்யலாம். சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். 1 கிலோ மாவில் நிறைய வந்துருக்குது. இன்னும் நான் நிறைய இருக்குது, நான் கொஞ்சம் தான் வீடியோவில் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் காமிக்கலை. இது எப்படி செய்யணுன்னா, சர்க்கரை எள் கல் இல்லாத சுத்தம் பண்ணிட்டு மாவில் போட்டு கலந்துக்கணும். கலந்துட்டு சர்க்கரையை தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு கல் போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான் பிசையணும். பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி உருட்டும் போது எப்படி உருட்டுறோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு உருட்டி நம்ம செய்ய வேண்டியது தான். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து நம்ம செய்ய வேண்டியதான். இது நல்லா இனிப்பாக இருக்கும். இது பாருங்கள், மொறு மொறுன்னு வந்துக்குது பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அளவெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். 1 கிலோ மாவுக்கு 1 ஆளாக்கு சர்க்கரை எடுத்தால் போதும். அதுவே இனிப்பு போதுமானது. நம்ம சோடா மாவு போடல, எதுவும் போடல, வெறும் எள் நம்ம தேவையானது நம்ம போட்டுக்கலாம். நெய் போடல, டால்டா போடல, எதுவும் போடல, வெறும் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம பிசைஞ்சு செய்ய வேண்டியதான். ரொம்ப நல்லா வந்திருக்குது பாருங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.